ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு நம்ம காராமணி வச்சு குழம்பு வைக்க போகிறோம். இதுதான் காராமணி பாருங்க. அப்புறம் இந்த காராமணியை ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பயிரை வேக போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சின்ன தக்காளியாக இருக்கனால ஒரு 8 தக்காளி எடுத்துக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 5 தக்காளி வச்சுக்கோங்க போதும். ஒரு 4 எனக்கு கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருளை போட்டுடலாம். இப்போ எங்கள் பேத்தி தான் போட போகிறாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட போகிறாங்க. போடுங்கப்பா, போடுங்க. ஓகே, கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்கப்பா, வெந்தயத்தை போடுங்க. பூண்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுடலாம். கருவேப்பிலை. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா அப்படி கலர் மாறி வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு செவக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ இந்த தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிடுவோம். அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கணும். மசாலா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காராமணியை எடுத்து கொட்டிடலாம். காராமணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அது அமுக்குனா அமுங்குது. இந்த காராமணி எடுத்து இந்த தண்ணியோட ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற்றிங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம தக்காளி வேற போட்டிருக்கோம். புளிப்பு, இந்த புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். தக்காளி பழம் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இந்த புளி ஊற்றுறதே குழம்பு கொஞ்சம் கெட்டு போகாமே இருக்கும். நீங்கள் இப்போ காலையில் வச்சுட்டு போனீங்கன்னா நைட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டு பார்க்குறீங்கன்னா அது வரையும் குழம்பு கெடாமையே இருக்கும், புளி ஊற்றுறதுனால. அதுக்காக தான். இல்லைன்னா புளி இல்லாமையே கூட வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு பச்சை வடை போகட்டும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அந்த தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதை ஜார கறியை ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த 1/2 மூடி தேங்காயில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா வலுவல்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. ஒரு கொதி வந்துருச்சா? இப்போ ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தீயை நல்லா சிம்மில் வச்சிருங்க. பாருங்க, தீயை சிம்மில் வைக்கிறேன் பாருங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? கடைசியா கொத்தமல்லி தழை பொடியா அப்படி மலை சாரலாட்ட அப்படி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான சுவையில் காராமணி குழம்பு ரெடி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இதில் கத்திரிக்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.